இந்தியாவுடைய சுதந்திரம் கோடிக்கணக்கான மக்களாலையும் பல்லாயிரக்கணக்கான தலைவர்களாலையும் சாத்தியமானது. ரொம்ப ஆழமான உணர்வுகளையும் மறக்க முடியாத துயரங்களையும் கொண்ட நம்ம சுதந்திர வரலாறை ஒரு சின்ன வீடியோக்குள்ள அடைக்க முடியாது. சுதந்திர வரலாற்றை சுத்தி இருக்கிற பல சுவடுகளையும் கதைகளையும் தெரிஞ்சுக்க எத்தனையோ புத்தகங்கள் கிடைக்குது. அதுல மிக முக்கியமான 5 புத்தகங்கள் இருக்கு. இந்த புத்தகங்கள் மூலமா இந்திய விடுதலை போராட்ட வரலாறை நீங்க தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம இந்தியா மீதான உங்கள் மரியாதையும் பார்வையும் பெருமளவுல மாற்றம் பெறும். முதல் புத்தகம் ஃப்ரீடம் அட் மிட்நைட். டொமினிக் லேப்பியர் மற்றும் லாரி காலின்ஸ் ஆகிய 2 எழுத்தாளர்கள் சேர்ந்து எழுதின இந்த புத்தகம் நள்ளிரவில் சுதந்திரம் என்ற பெயர்ல தமிழ்லையும் கிடைக்குது. இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பொழுது நடந்த வன்முறைகள், காங்கிரஸ் தலைவர்களுக்கும் ஆங்கிலேய அரசுக்கும் இடையே ஏற்பட்ட பதட்டமான சூழல், எதிர்கால இந்தியா பற்றிய அன்றைய சிந்தனை உள்ளிட்ட பல விஷயங்களை பேசுது இந்த புத்தகம். இரண்டாவது புத்தகம் ஒரு தேசத்திற்கான கடிதங்கள். இந்த புத்தகம் நேரு மாநில முதலமைச்சர்களுக்கு எழுதிய கடிதங்களுடைய தொகுப்பு. மிகப்பெரிய நிலப்பரப்பை கொண்ட ஒரு புதிய தேசத்தை மாநிலங்களா பிரிச்சு அவங்களோட நிர்வாக ரீதியா தொடர்புல இருக்க நேரு தொடங்கின நடவடிக்கை இந்த கடித போக்குவரத்து. குடியுரிமை, போர், அமைதி, சட்டம் ஒழுங்கு, தேச நலன், ஊழல்னு பல விஷயங்களை நேருடைய பார்வையில இருந்து பேசுது இந்த புத்தகம். மூன்றாவது புத்தகம் விடுதலை வேள்வியில் தமிழகம். ஸ்டாலின் குணசேகரன் எழுதின இந்த புத்தகம் சுதந்திர போராட்டத்துல தமிழ்நாட்டினுடைய பங்கு என்ன அப்படின்றத ரொம்ப ஆழமா பேசுது. முதல் சுதந்திர போரா அறியப்பட்ட 1857 புரட்சிக்கு முன்னவே ஆங்கிலேயர்களுக்கு எதிராக பல போராட்டங்கள் நடந்திருக்கிறதாகவும், வேலூர் சிப்பாய் புரட்சி, கோவை புரட்சின்னு சுவாரஸ்ய தகவல்களை சொல்ற இந்த புத்தகம் 2 தொகுதிகளா வெளியிடப்பட்டிருக்கு. நான்காவது புத்தகம் எஸ் ராமகிருஷ்ணன் எழுதின மறைக்கப்பட்ட இந்தியா. இதுவரைக்கும் நாம கேள்விப்படாத, பள்ளி புத்தகங்கள்ல இடம்பெறாத பல சுவாரஸ்யமான தகவல்களை வேற ஒரு கண்ணோட்டத்தோடு கொண்டிருக்கு இந்த புத்தகம். அந்த காலத்துல இருந்த விவசாயம், தொழில், கலை, மக்கள் பண்பாடு எல்லாத்தையும் தன்னுடைய விறுவிறுப்பான எழுத்துல எழுதியிருப்பாரு எழுத்தாளர். எளிய மக்களோட மனித உணர்வுகளோட படிச்சதும் மனசு கனமாகிற அளவுக்கு பல கதைகளையும் இந்த புத்தகம் பேசுது. கடைசி புத்தகம் காங்கிரஸ் தலைவரும் எழுத்தாளருமான சசி தரூர் எழுதின புத்தகமான An Era of Darkness. தமிழ்ல இந்தியாவின் இருண்ட காலம் என்ற பெயர்ல வெளிவந்திருக்கு. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல இந்தியாவுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள், கொடூரமான விஷயங்களை இந்த புத்தகம் பதிவு செய்கிறது. இந்தியாவுல பிரிட்டிஷ் ஆட்சிக்கு முன்னால மக்கள் எல்லாருமே நாகரிகமற்றவர்களா இருந்தாங்கன்னு தொடர்ந்து வைக்கப்பட்ட வாதத்தை மறுத்து ஆங்கிலேயர்களை விட நாம் மேம்பட்டவர்களா இருந்தோம்னு பல ஆதாரங்கள் இந்த புத்தகத்துல சுட்டிக்காட்டப்பட்டன.